இருக்குங்க. நல்லா இருக்குதுங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வின் சீக்ரெட்ல வந்து சேமியா உப்புமா பண்ண பாருங்க. சேமியா உப்புமா எப்படி பண்றது பார்க்கலாமா? பாருங்க, கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கூட நல்ல பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே இதில் போட்டுக்கோ. வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. இந்த கப்புலேயே 3 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் வதங்கினா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த பாட்டில் தண்ணி. வெங்காயம் வந்து இவ்வளோ வதங்கினா போதும். பாருங்க, ரொம்ப வதங்க வேண்டாம், இவ்வளோ வதங்கினா போதும். நான் வந்து இந்த கப்பில் சேமியா எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப்பு தண்ணி நல்லா கலக்கிடுங்க. கூட உப்பு போட்டுடுங்க, தேவையான உப்பு எவ்வளோ வேணுமோ. ஜாஸ்தி போடாதுங்க, கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கொதிச்சு வந்துடும். நல்லா கொதிச்சு வரும், மூடி வச்சிருங்க. பாருங்க, இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது தண்ணி. இறக்கி உப்பு கரெக்டாக இருக்குதா பாருங்க. உப்பு பார்த்துட்டு இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். 1 கப்பு சேமியா எடுத்துருக்குறேன், அதை அப்படியே போட்டு. 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி. அப்படி மூடி வைங்க, வேகட்டும். பாருங்க, போட்டு நல்லா பாருங்க, சேமியா எவ்வளோ சூப்பராக வெந்து வருது. சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மூடி சிம்மில் வைங்க, சேமியா வெந்துடும். பாருங்க, தண்ணி எல்லாம் சுண்டி சேமியா இந்த மாதிரி வந்துடுது பாருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. சிம்லேயே வச்சு மூடி வைங்க. நல்லா நல்லா வெந்து வந்துடும். வெந்துடுச்சு சேமியா. பாருங்க, பலான்னு வரும். அவ்வளோதாங்க சேமியா. இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா வெந்து பலான்னு வந்து ஏன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்க, நல்லா பலான்னு வந்துட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.